இந்திய பொருளாதாரம். இந்தியானா தெரியும், பூமியில் அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு இருக்குல்ல, அந்த நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சேர்த்தனோம்னா என்னது, அதுதான் இந்தியா. இந்த நிலப்பரப்பு, அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், அதை குறிக்கிறது தான் என்னது இந்தியாங்கிறது. பொருளாதாரம் அப்படின்னா என்ன சார்? இங்கிலீஷில் எக்கனாமி. எக்கனாமினா தமிழில் புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. எக்கனாமின்றது ஒரு கிரேக் வார்த்தையிலேருந்து வந்த ஒரு வார்த்தை. தமிழ் பொருளாதாரத்துக்கு இந்த வார்த்தைகளே அர்த்தம் இருக்கும் பாருங்கள், அதை சொல்லிட்டேன்னா அது புரிஞ்சிடும். பொருளாதாரம், பொருள் கூட்டல் ஆதாரம். பொருள் கூட்டல் ஆதாரம். நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை எதை ஆதாரமாக வச்சுருக்கு? பொருள். வள்ளுவரே சொல்லியிருப்பார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சொல்லுங்க பாப்போம், ஏதாவது எந்த பொருள் எல்லாம் உடனே செத்து போயிடுவோம்? அப்பா சூப்பர். ஆக்சிஜன் உடனே. உணவு இல்லைன்னா தாங்கலாம், உங்கள் உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருக்கோ அது வரைக்கும் தாங்கும். நக்கலுக்கு சொல்லுவாங்களே, அதுக்கு சொல்ல உண்மையே. எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாட்டியும் சாப்பிடாட்டியும் நம்ம உயிர் வாழ முடியும். ஆக்சிஜன்லாம் என்ன ஆகும்? 10 செகண்டு 20 செகண்டு மிஞ்சி போனான். இந்த நீரில் முங்கி எழுந்திருக்கிறலாம் ஒரு 30 செகண்டு தாங்குவான் இந்த பழக்கம் இருக்கிறவன். இல்லைன்னா அவன் 10 செகண்டில் ஆக்சிஜன்லாம் செத்து போயிடும். ஆக்சிஜன் என்னது? ஒரு பொருள் தான். ஓகேவா? யதார்த்தமாக யோசிங்க. அப்புறம் தண்ணி, இதெல்லாம் உணவு. ஆமாவா? போட்டு வாட்ரு. அப்புறம் தண்ணி இல்லைன்னா எவ்வளோது? தண்ணியெலாம் செத்து போயிடுவோமா? யானையே பாருங்கள், அவ்வளோ பெரிய உயிர், தண்ணியெல்லாம் செத்து போயிடும். நம்மளும் செத்து போயிடுவோம். டீஹைட்ரேட் ஆனோம், அவ்வளோதான், செத்துருவோம். அப்புறம் உணவு, சரியா? சாலிட் ஃபுட்டு. தண்ணியெல்லாம் செத்து போயிடுவோம் டீஹைட்ரேட் ஆனால். அதே மாதிரி இந்த வயிற்றுப்போக்கெலாம் வருதில்ல, அதனாலலாம் சாக மாட்டோம். உடம்புல நீர் சத்து குறைஞ்சதுனால தான் சாகும். அடுத்து என்னது? உணவு. எதெல்லாம்? கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, மினரலு, புரோட்டீனு, விட்டமின், இதெல்லாம் உணவு. அப்புறம் வேறு என்ன வேணும்? அடிப்படை தேவைகள் என்ன மனிதனுக்கு? அடிப்படை தேவைகள் என்னென்ன? உணவு, உடை, இருப்பிடம். ஃபுட்டு, க்ளோத்திங்ஸு, ஷெல்டர். ஃபுட்டு ஓகே, நம்ம உயிர் வாழணும், வளரணும் அப்படின்னா என்னது? ஃபுட்டு. உணவு எதுக்கு? உடை எதுக்கு? அழகுக்கா? இப்போ அழகுக்கா மாறி போச்சு. வெதர் காம்பவுண்ட்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் என்னது? உடை. இப்போ அழகுக்காக மாறிடுச்சு. அது ஒரு மாதிரி. ஆமாம். அப்புறம் என்னது? இருப்பிடம். இருப்பிடம் எதுக்கு? அதுவும் அதே தான். ஒன்று வெதர் காம்பவுண்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, இன்னொன்று என்னது? நம்மளை வேட்டையாட விலங்குகள்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. சரி, இதெல்லாம் எதால் ஆனது? வாழ்க்கையே புரிஞ்சுக்கங்க. ஆனால் எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானி ஆயிடுவீங்க. ஞானின்னு சொல்கிறான்ல, ஞானின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் ஞானி. சரியா? எல்லாம் பொருள் தான். அதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம்ம மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? பொருளை ஆதாரம் கொண்டு இருக்கிறது. அப்படி அவனுக்கு தேவையான இந்த பொருளை மனிதன் எப்படி பெறுறான், எப்படி பயன்படுத்துகிறான், போதுமான அளவு பயன்படுத்துகிறானா இல்லையா, சரியா? அப்படிங்கிறத பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் தானது பொருளாதாரம். மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையை பற்றி படித்தோம்னாக்கா அந்த பாடத்துக்கு பேர் தானது பொருளாதாரம். எத்தனை பேருக்கு பொருளாதாரம் பிடிக்கும்? எக்கனாமிக்ஸு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேருக்கு பிடிக்கும்? யார் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க? இங்கே எக்கனாமிக்ஸ் படிச்சிங்களா? எங்கே? ஸ்கூல்லனா +1 +2. என்ன நீங்கள் மேஜரு? சரி, இருந்துச்சா +1 +2? காலேஜு
பிகாமா? சரி ரைட். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க. மைக்ரோ மேக்ஸில் ரெண்டுமே இருந்திருக்கும். ரைட், ஓகே. வேறு யார் இருக்கீங்க எக்கனாமிக்ஸு? பிகாமா 2 பேருமே? 11th 12th? வெரி குட். நீங்கள் பிகாம், ரைட். எக்கனாமிக்ஸ்லாம் எடுக்கல யாருமே. பிகாம் ஒரு மாயை அப்பையிலேருந்து இருக்குது. போனால் அக்கௌண்ட் ஆடிட்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் பிகாம்னுங்க வந்து கதறிட்டு இருப்பானுக்கிட்டே அந்த எல்லாம் ஒன்று தாண்டா போடானு போக மாட்டாங்க. மன்மோகன் சிங் அரசியல்வாதிலாம் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஆனார். எதனால்? அவர் எக்கனாமிக்ஸ் படித்ததுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு பயங்கரமான சப்ஜெக்ட் இது. ஆனால் ஒன்றுமே இல்லாத சப்ஜெக்ட். ஆமாவா? மனிதன் தனக்கு தேவையான பொருள்களை எப்படி ஈட்டுறான், எவ்வளோ பயன்படுத்துகிறான், நல்ல வாழ்க்கை வாழ்கிறானா இல்லையா அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் அது பொருளாதாரம். ஆனால் நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த தியரி இந்த தியரி புரிஞ்சு படிக்கல, அதான் பிரச்சனை. இப்போ ரொம்ப லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது? பொருளாதாரம். ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வச்சுருந்தானுங்க. மாறணும் நம்ம, சரியா? ரைட். நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. ப்ராக்டிக்கலாக பாருங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே. இந்த மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையை பற்றி படித்தோம்னா அதானது பொருளாதாரம். இங்கிலீஷில் எக்கனாமிக்ஸ். அதே கான்செப்ட் அப்படி. க்ரீக் வேர்டு எக்கனாமி. ஹவுஸ் ஹோல்டு என்னென்னு அர்த்தம்? வீட்டு தேவை. மனிதன் தன்னோட வீட்டு தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறான்? எக்கனாமிஸ் அப்படின்ற க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தால் தானே அது எக்கனாமிக். மனிதனுடைய அடிப்படை தேவையானது உணவு, உடை, இருப்பிடம். இயற்கை நம்ம கொடுத்துருக்கிற வேலையே அதுதான். உயிரினங்களுக்கு இயற்கை கொடுத்துருக்கிற உயிரினத்தோட முக்கியமான வேலை என்னது? யார் சொல்லுவீங்க? சந்ததியை உருவாக்குறீங்களா? சமநிலை பாதுகாப்பு. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றணும், சரியா? கார்போஹைட்ரேட் எடுத்து உடச்சி வெப்பத்தை வெளியிடணும். இந்த பக்கம் என்ன பண்ணணும்? தண்ணி வெளியிடணும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணணும். வெப்பான பொருள் கிடையாது. இது முக்கியமான வேலை ஒன்று. ரெண்டாவது, அப்புறம் நான் சாக போகிற காலத்தில் என்ன பண்ணும்? இன்னொரு சந்ததியினரை உருவாக்கிட்டு போகணும். அது வேறு. ஆனால் முக்கியமான வேலை என்னது? ஒரு வகையான பொருளை இன்னொரு மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையை பற்றி படித்தா தானே பொருளாதாரம். ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையை பற்றிய படிப்பு. அதானது பொருளாதாரம். எதுக்காக பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுறான்? பொருள் ஈட்டுறதுக்கு. எதுக்காக பொருள் ஈட்டுறான்? உணவு, உடை, இருப்பிடம். இதெல்லாம் அடிப்படை தேவை. அது போக இப்போ ஏகப்பட்ட தேவை வந்துருச்சு. ஆமாவா? என்னென்ன தேவை? வண்டி, மொபைலு, அங்கங்கே ஊர் சுற்றுறது, இதெல்லாம். சரியா? சரி. இந்த பொருளாதாரத்தில் ஒரு 2 டேம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அர்த்தம் புரிஞ்சிங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் ஆன்சர் உங்களுக்கு நீங்களே யோசிச்சு போகலாம். கேள்வி கேட்கணும். பண்டம் அல்லது பணிகள். இங்கிலீஷில் வந்துட்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, பொருளாதார நடவடிக்கையில் 2 விஷயம் செய்வாங்க. ஒன்று பண்டம், இன்னொன்று பணிகள். பணிகள் போட்டேன்னா பண்டம் மாற்றி போட்டேன், பணிகளை நீக்கிடுங்க. இன்னொன்று பணிகள். இங்கிலீஷில் அதே மாதிரி பணிகளுக்கு இன்னொரு வார்த்தை தான் சேவைகள். இங்கிலீஷில் வந்து சர்வீஸ். பொருளாதார நடவடிக்கையில் இப்படி 2 இருக்குது. சரியா? பண்டம்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த பொருளை உங்களால் தொட முடியுது,
ஃபீல் பண்ண முடியுது, ஓகே. அந்த பொருளை உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறீங்க. அதெல்லாம் இதில் வரும், பண்டம். அரிசி வாங்குறீங்களா, கடையில் போய் சாப்பாடு வாங்குறோமா, கேக்கு வாங்குறோமா, சேர் வாங்குறோமா, இதெல்லாம் வந்து என்னது, பண்டம். அதேமாதிரி மொபைல் ஃபோன் பண்டம், மாத்திரை பண்டம், சட்டை, தங்கம், நகை, செங்கல், சிமெண்ட்டு, இதெல்லாம் வந்து எதில் வரும், பண்டம். பைக்கு, காரு வாங்குறீங்க, வாங்கினீங்கன்னா இதில் வரும், பண்டம். காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா பண்டம். அதே ரேப்பிடோ, ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஆட்டோ வாடகைக்கு போனீங்கன்னா இதில் வரும், பணி, சேவையில். அடுத்தவங்களுடைய உழைப்பின் மூலிமா ஒரு பயனை அனுபவிச்சிங்கனாக்கா அதுக்கு பேர் என்னது, பணி அல்லது சேவை. போன எஸ்ஆர்பி கொஸ்டின் சேவை. சரியா? பொருள் காசு கொடுத்து பொருளை வாங்கி அந்த பொருளை பயன்படுத்துகிறீங்க, அது மூலயமா பலன் அனுபவிச்சிங்கன்னா அது பேர் என்னது, பண்டம். புரிஞ்சுதா? அதுதான் சொல்லுவாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு. எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டம் மற்றும் பணிகள். பணிகள் சர்வீஸ்ன்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இலவசமாக செய்கிறதுன்னு நினச்சிக்கிறோம், சும்மா காசு இல்லாமல். அதுக்கு பேர் சர்வீஸ் கிடையாது. சர்வீஸ்னால் அடுத்தவனோட உழைப்பை பயன்படுத்திங்கன்னா சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அது இதில் வரும், பண்டம். அதே மாதம் மாதம் நெட்வொர்க்கு பணம் கட்டுறீங்களா, அது வந்து என்னது, சேவை. சார் சிம் கார்டு தரான் சார், சிம் கார்டு தான் 25 ரூபா, அது முடிஞ்சு போச்சு. அவனோட நெட்வொர்க் இருக்குல்ல, அங்கேருந்து வயரை போட்டிருப்பான், டவர் வச்சுருப்பான், நிறைய பேர் வேலை செய்யும், அவனுடைய உழைப்பை பயன்படுத்துகிறான். பேண்டு அது யூஸ் பண்ணுவோம், அது சர்வீஸ். பஸ் ஏறி வரோம்ல, காசு கொடுக்குறோமா, லேடிஸ் அதை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் சேவை. அவன் அங்கேருந்து ஒன்று தான் நம்மளை இறக்கி விட்டு போகிறான், அதெல்லாம் சேவை. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்களா, சேவை. ஊசிக்கு மாத்திரை வந்து கூட்ஸு, டாக்டர் உங்களை பார்க்குறாங்களா, அது சேவை. ஸ்கூல் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறீங்களா, இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு ஃபீஸ் கட்டுறீங்களா, அது சேவை. சரியா? சேவை. அவங்களுடைய உழைப்பை பயன்படுத்துகிறோம். இந்த உழைப்பை என்ன பண்ண முடியாது உங்களால், அதாவது பார்க்க முடியாது, இன்டான்ஜிபிள், தொட்டு உணர முடியாது, பார்க்க முடியாது, பட் அனுபவிக்கலாம் உழைப்பை. இப்போ இங்கே வந்து இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரீங்க, ஃபீஸ் கட்டினீங்க, எல்லோரும் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போனீங்க, அது மெட்டீரியல் காஸ்ட், அதை விட்டுருங்க, அது சும்மா, அது என்ன அவ்வளோ ஃபீஸாக வரும்போது, அது கிடையாது. என்ன பண்ணுறீங்க, இங்கே எங்களோட உழைப்பு மூலிமா அறிவை வளர்த்துக்கிறோம், நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க. இது என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுமா, பார்க்க முடியுமா இல்லையா, பட் உணர முடியும். ஓ, நேற்று இவ்வளோ நாலேஜ் இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ நாலேஜ் இருக்குது. கரெக்டா? அப்போ பணிகள் வந்து என்னது, இன்டான்ஜிபிள், பார்க்க முடியாது. கூட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இதை பற்றி எதில் பார்த்துருப்போம், ஜாகிரஃபிலே பார்த்துருப்போம். முதல் நிலை, இரண்டாம் நிலை தொழில் எதை உற்பத்தி பண்ணும், பண்டத்தை உற்பத்தி பண்ணும். 3, 4, 5 அல்லது 3க்குள்ளேயே 4, 5 அடைக்கிடலாம். அது எதை உற்பத்தி பண்ணும், பணிகள், போக்குவரத்து, ஹோட்டல். ஹோட்டல்னால் தங்குற ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டல் கிடையாது, அது கூட்ஸு. கம்யூனிகேஷன், டீச்சர், லாயர், டாக்டர், என்ஜினியர், இதெல்லாம் யார், சேவைத்துறை. ஐடிலாம் இதில் வரும், சேவை. கொஸ்டின் கேட்பா, பார்த்துக்க அங்கே கொடுத்துட்டு, ஓகேவா? ரைட். ஓகேவா? வங்கி எல்லாமே சேவைத்துறை. அதேமாரி வியாபாரம், அதுவும் இதில் தான் வரும், சர்வீஸ். கூட்ஸ்லையா? வியாபாரம், வணிகம் எல்லாமே வந்துட்டு எதில் தான் வரும், சேவைத்துறையில் தான் வரும். எத்தனை தடவை பார்த்தோம் கிளாஸ்லேயே. வியாபாரம்னா என்ன அர்த்தம், இப்போ விவசாயி பொருளை உற்பத்தி பண்ணுறான், அரிசி, ஓகே, கொடுத்துட்டு காசு வாங்கிட்டான். வியாபாரி அதை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட விற்கிறான். புரியுதா? அங்கே 50 ரூபாய்க்கு வாங்குறான், அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட 70 ரூபாய்க்கு விற்கிறான். வியாபாரி என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன்ட்ட பொருளை வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்குறான். அப்போ அவன் செஞ்ச வேலை எது,
சேவை. 20 ரூபா அவனுக்கு போகும். 50 ரூபா எதுக்கு போகும்? கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அவனுக்கு போகும். புரிஞ்சுதா? கீழே ஸ்டேஷ்னரி ஷாப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கேள்வி. நான் 20 கொஸ்டின் எடுக்கணும் எக்கனாமிக்ஸ்லேருந்து. சரியா? எத்தனையில்? 75 கொஸ்டினில். எக்கனாமிக்ஸ் கொஞ்சோண்டு தான் ஏரியா, பட் 20 கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பார்த்துக்கோங்க. அதே குரூப் ஒன்றுன்னா 40 கொஸ்டின், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 175ல் 40 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ். அதேமாதிரி போலீஸ் எஸ்ஐக்கு மாறுமா சார் பேட்டர்னா மாறும். அது ஒன்றும் கிடையாது. நம்ம கிளாஸ் ஆட்டினா இதெல்லாம் ஜுஜிபி அப்படி ஊதி தள்ளிட்டு போயிடலாம். புரிஞ்சிட்டிங்கன்னா வேலை மிச்சம். நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது. நான் என்ன கேட்க வந்தேன்? ஸ்டேஷ்னரி ஷாப் அது எதில் வரும்? கூட்ஸா சர்வீஸா? சர்வீஸ். ரெனால்ட்ஸ் பென்னு நோட் புக்கெலாம் வாங்குறீங்க, அவன் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணல. அவன் என்ன பண்ணுவான்? ஹோல்சேல் டீலர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு விற்கிறான். அது ஒன்லி சர்வீஸ். கூட்ஸ் தான் வாங்குறீங்க, ஆனால் அந்த பேனா ரெனால்ட்ஸ் கம்பெனிக்காரன் தான் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான்? அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த வேலையை தான் செய்கிறான். வியாபாரம். அதான் ட்ரேடர்ஸ்ன்னு போட்டிருப்பான். அங்கெல்லாம் போட்டிருக்கானுங்களே செவ்வாய்ப்பேட்டை இங்கெல்லாம். ட்ரேடர்ஸ் லிமிடெட் அப்படி தானே போட்டிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னு தேவையில்ல தானே இது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்கணும். வியாபாரம் நான் என்ன தமிழில் டிரான்ஸ்லேட்லாம் பண்ண சொல்ல. வியாபாரம்னா என்னது? உற்பத்தி பண்ண மாட்டான், பொருளை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், அவன் உழைப்பு தான் கொடுக்குறான். ரெனால்ட்ஸ் கம்பெனிக்காரன் தான் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கான். அந்த வியாபாரி என்ன பண்ணுறான்? ஹோல்சேல் டீலராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ரீட்டெய்லராக இருக்கட்டும், அவன் எல்லாருமே யார்? சர்வீஸ், சேவையை ப்ரொடியூஸ் பண்ணுறவன், 3ஆம் நிலை தொழிலில் வருவான். ஓகேவா? ரைட். அதே சிவா காஃபி பார். காஃபி பார் இருக்கா கீழே? சிவா காஃபி பார் நம்மளுதுன்னு நினச்சிக்காதீங்க, நம்மளுது இல்லை அது. அதெல்லாம் என்கிட்ட இருந்தால் கவலையப்பட மாட்டான். அங்கே அது எதில் வருவான்? அவன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறான்? கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறானா சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறானா? யார் ரெண்டுமே சொன்னது? நரேந்திராஜ். எப்படி ரெண்டுமேன்னு சொன்னீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எனக்கு கேள்விப்பட்டதில்லைன்னு பார்க்கக்கூடாது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டுமே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். டீ காஃபியில் வந்து என்னது? அவன் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறான், ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறான். பிஸ்கட்டு சிகரெட்டு இதெல்லாம் வந்து என்னது? வாங்கிட்டு வந்து விற்கிறான், அது சர்வீஸு, வியாபாரம் பண்ணுறான். டீ காஃபியில் அந்த தயாரிக்கிறான்ல அந்த கூட்ஸ் ப்ரொடக்ஷன். சொமாசா கூட வாங்கி தான் விற்கிறான், வியாபாரம் தான் பண்ணுறான். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை பண்ணாலும் இது ரெண்டில் எதில் வரும்னு கேட்கணும், பார்க்கணும். இதெல்லாம் தெரியாமே உட்காந்து டிவியில் அர்த்தம் அடிச்சுட்டு இருக்கானுங்க, நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ரைட். ஓகே. 2 வாரத்தையும் நல்லா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இப்போ நம்ம பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கை, மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையினுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப். அங்கே பேசாதீங்க, நிறையா மிஸ் பண்ணுவீங்க. ஆமாம், நீ படிக்கிறதெல்லாம் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது, எழுதி வச்சிங்க. ஃபேக்டை வேணால் மனப்பாடம் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். இதை புரிஞ்சிங்கன்னா பின்னாடி நிறைய விஷயம் ஈஸி. கான்செப்சுவல் கொஸ்டின்லாம் இது தான் வரும் அப்படின்னு அடிக்கலாம். புரியலைனாக்கா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பார்த்துக்கணும். பொருளாதார மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையினுடைய வரலாறு எப்படி இருந்தான்? பொருளாதார நடவடிக்கைன்னா என்னது? மனிதன் தனக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் எப்படி ஈட்டினான்? வரலாறுனா என்ன அர்த்தம்? முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ நம்ம இந்த லைஃபுக்கு வந்துட்டோம், நம்ம முன்னோர்கள் எப்படி ஈட்டினாங்க அப்படின்னு பார்க்குறோம். வரலாறு பார்த்துருக்கோம், வரலாறுல இது வந்திருக்கும். மனிதன் முதல்ல எப்படி இருந்தான்? மனிதன் யார்? பழசல் உயிரி. தாவரமா விலங்கா? என்னையா நீ எக்கனாமிக்ஸ் எடுக்க சொன்னாக்கா பயாலஜிலாம் எடுக்கிற? பயாலஜி இதெல்லாம் கிடையாது, இயற்கை. நம்ம ஒரு விலங்கு. சரியா? ரைட். எப்படி இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள்? இப்போ விலங்குகள்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருந்தான். காட்டுக்குள்ளே
ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுது, விலங்குகள்லாம் இயற்கையில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். அதே மாதிரி அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே வந்து அப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ மனிதன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தான், இப்போ விலங்குகள் எப்படி இருந்தால் அப்படி தான் இருந்தான். விலங்கு இப்போ என்ன பண்ணுது, உணவு உற்பத்தி பண்ணுதா? விலங்குலாம் என்ன பண்ணுது, உணவு போய் சாப்பிடும். உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல், கிழங்கு காய்கறி பழம்லாம் என்னது, பொறுக்கி சாப்பிட்றது, உணவு சேகரித்தல். வேட்டையாடுதல், நம்ம எல்லாமே சாப்பிடுவோம்ல, மற்ற விலங்குகளை அடித்து பிடிச்சி சாப்பிட்றது. ஆங்கிலத்தில் சொல்லுமா, ஃபுட் கேதரர்ஸ், ஹண்டர்ஸ். இப்போ அவனோட வாழ்க்கையை நாடோடின்னு படிச்சிருப்பான் ஹிஸ்ட்ரியில், அப்படிலாம் பார்ப்போம். நாடோடி, நோமேட்ஸ். அடுத்து என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் போக போக சிந்திக்கிறான். இவன் சாப்பிட்டு போட்டுட்டு வரான் அங்கங்கே. அதேமாதிரி நாடோடியாக இருந்தால் வீடு கீடு எதுவுமே கிடையாது. போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு வரான். அப்போ தண்ணி குடிக்க நீர்நிலைக்கு போடுவான். அங்கே சாப்பிட்டு அவன் போட்டு அவன் சாப்பிட்டதெல்லாம் சிந்தி கிடக்குது, எல்லாம் சாப்பிட்டு வந்துடுறான். அடுத்த தடவை போகிறப்ப அது முளைச்சிருக்கு. யோசிக்கிறான் என்னடா அப்படின்ட்டு. இந்த படம்லாம் பார்ப்பீங்களா, இந்த என்ன படம், காட்டுக்குள்ளே விலங்குகளோடு வளர்ந்துருப்பான். இங்கே வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்ப்பான்ல. ஆகும். இப்போ கூட ஜெயம் ரவி நடிச்சிருப்பானே, ஜெயம் ரவி தானே, மணமாங்கண்ணா. அது மாதிரி அவனு பார்க்குறான் அப்படியே என்னடான்ட்டு. அது நோண்டி பார்த்தா அவன் போட்டு போன விதையெல்லாம் கிடக்குது. ஓ, இப்படி தான் முளைக்குதான்னு சிந்திக்கிறான். அப்போ நம்மளே முளைக்க வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி அந்த சிந்தனையுடைய அடுத்த கட்டம் தான் என்னது, விவசாயம், வேளாண் உற்பத்தி. விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் தேவையான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தேவை, நல்லா புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அங்கே பயங்கர இன்டர்வியூ வரைக்கும் இது யூஸ் ஆகும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பேசிக்காக இருக்கும் ஆன்சரு. ஆனால் அதான் வந்து ஆன்சராக இருக்கும், கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆமாம், விவசாயம், அக்ரிகல்ச்சர், அதில் ஈடுபடுறான். விவசாயம் செய்ய ஆரம்பித்தானா, விவசாயம்னா என்னென்னு பார்த்துருப்போம் டெஃபினிஷன். விவசாயம்னா என்னது, அக்ரிகல்ச்சர். அது டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். என்னது அப்படின்னா, அன்றைக்கி தானே பார்த்தோம். யார் கரெக்டாக சொல்லிங்க, மனித தேவைக்காக என்ன பண்ணுவான், கரெக்டாக யாருமே சொல்லலை. மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைக்காக, அது கூட வேணா விட்டுருங்க, தேவைக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கும் செயல் பார்த்தோமா. அன்றைக்கி தானே பார்த்தோம் போன வாரம் ஜியாகிரஃபியில். அதில் ஈடுபடுறோம். அப்போ ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுறான்னா, ஆற்றங்கரை ஓரத்தில் பயிர் செய்கிறான், எல்லாம் இது பண்ணுறாரு. அந்த பயிர் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அப்போ எங்கே இருக்கணும், அங்கேயே இருக்கணும். நிலையான வாழ்க்கை, செட்டில்டு லைஃப், நிலையான வாழ்க்கைக்கு மாறுறான். ரெண்டாவது கட்டம். அடுத்து மூணாவது கட்டம். ஒரே இடத்துல நிலையான வாழ்க்கை வாழ்கிறான்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுப்பான், நம்ம பார்க்குறோம்ல, இப்போ யானை அப்படியே வலசை போகுதல், போயிட்டு ஒரு கடற்கரை வரைக்கும் போய் மேய்ஞ்சிட்டு எங்கெங்கே சீசனில் என்னென்ன கிடைக்குது சாப்பிட்டு ரிட்டன் வரும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொன்றும் விளையும், கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு ரிட்டன் வரும். அப்போ சரிவிகித உணவு கிடச்சி அது நல்லா வாழும். அது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் உணவு சேகரிப்பவனாக இருக்கிற வரைக்கும். இப்போ என்னாச்சு, விவசாயம் செஞ்சானா ஒரே இடத்துல செட்டில்டு. அந்த கிளைமேட்டில் என்ன இருக்கும், அந்த பொருள் தான் விளையும், எல்லாமே கிடைக்காது. இப்போ சேலமாக இந்த ஏரியாவில் ஆற்றங்கரை ஓரமாக தான் வாழைப்பழம் கிடைக்கும், கிழங்கு விளையும், அவ்வளோதான். கம்பு கேழ்வரகு இதெல்லாம் விளையாதுங்க. அது கிடைக்காது அவனுக்கு, உப்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறான், இந்த ஏரியாவில் கிழங்கு வாழைப்பழம் இதெல்லாம் விளையுதா, இதை விளைவிச்சதை அவனுடைய தேவைக்கு போக மிச்சத்தை எடுத்துகிட்டு போய் மேட்டாங்காடுன்னு சொல்கிறாங்களே, கம்பு சோளம் இதெல்லாம் விளையுதில்ல, அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட உள்ளதை அவன் வாங்கிக்குவான். அதுக்கு முன்னாடி நாடோடியாக இருந்தான், சமவெளியில் கிடைக்கிற சாப்பிட்டான், புன்சையில் விளையிறத சாப்பிட்டான், கடற்கரை வரைக்கும் போனால் எல்லாமே பழங்கள்லாம் மலையில் கிடைக்கிற எல்லாம் சாப்பிட்டு வந்தான். இப்போ செட்டில் லைஃப், அவங்க ஊரில் 1-2 தான் கிடைக்குது, பிரச்சனை.
டெய்லியும் ஒரே இதை சாப்பிட்டா என்ன ஆயிரும், போர் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல என்ன இருக்காது, சத்து இருக்காது, எல்லா சத்தும் கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ணுவான், இவன் ஊரில் என்ன விளையுதோ அவன் சாப்பிட்டது போக மிச்சத்தை எடுத்துக்குவான், பக்கத்து ஊருக்கு போவான். டேய் இந்தா வாழைத்தார் ஒன்று தரேன், எனக்கு 2 பிடி கேப்பை கொடு, இந்தா உனக்கு கிழங்கு ஒரு 2 கிலோ தரேன், எனக்கு ஒரு 2 கிலோ எனக்கு கம்பு கொடு, வாழைத்தார் இன்னொன்று தரேன், எனக்கு அரிசி கொடு. அப்படி என்ன பண்ணிக்கிட்டான், பரிமாறிக்கிட்டான். எல்லாம் தேவைக்காக உருவாகிறதான். அப்போ விவசாயம் வந்து அடுத்த ஸ்டேஜில் என்ன வருது, பண்ட மாற்று முறை வருது. இதெல்லாம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, பண்ட மாற்று முறை. பார்ட்டர் சிஸ்டம் இங்கிலீஷில். இதை கரெக்டாக எக்கனாமிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா எக்ஸாமும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, அது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, அதுக்கெல்லாம் மெயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த கொஸ்டின் தான் அதிகமாக வரும். இனிமேல் எக்கனாமிக்ஸ் தான் அதிகமாக வரும் மெயின்ஸில். அப்புறம் போலீஸு, எஸ்ஐ, சரியா? அதேமாதிரி குரூப் 4 விஏஓ, இது எல்லாமே கிளியர் பண்ணலாம். அப்புறம் பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ்ஸு, என்னென்ன பேங்க் வருதோ எல்லாத்துக்கும் தான் பேஸு, போய் பாருங்கள். எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆமாம், சரி, ரைட். பண்ட மாற்று முறை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதில் ஒரு சில ட்ராபேக் வருது. ரொம்ப நாளாக பார்ட்டர் சிஸ்டம், என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து. நம்ம கிராமத்தில் இது இருக்குது தெரியுமா, போவாங்க விவசாய நிலத்தில் வேலை செய்வான், அறுவடை செஞ்சவொன்னே அவனுக்கு நெல் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டில் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அக்கா எனக்கு ஒரு டம்ளரு டீ தூள் கொடுக்கா, சரி நீ எனக்கு ஒரு டம்ளர் என்ன ஒன்று காஃபி தூள் கொடுமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இருக்கா? இன்னும் இருக்குது. அப்போ முழுவதுமாக அப்படி தான் இருந்தது. அதில் ஒரு சில ட்ராபேக் இருக்குது. என்ன சார் ட்ராபேக் அப்படின்னா, புரிஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு படி நெல்லை கொடுத்துட்டு அரிசி, நெல்லை வச்சுக்கோ, நெல், ஒரு படி உப்பு வாங்குகிறேன். கரெக்டா இல்லையா? ஏன்? விலையெல்லாம் அப்போ கிடையாது, அதை விட்டுருங்க. உப்போட அளவு கம்மியாக சாப்பிடும், அரிசியோட அளவு அதிகமாக சாப்பிடும். வேறு அதை வச்சா ஒரு பொருளோட மதிப்பு தேவையா? அப்போல்லாம் தேவை அளிப்பெலாம் வேறு. அதான் ஏன் மதிப்பு அதிகம், உற்பத்தி கம்மியா? அப்படியா? உப்போட நெல் தான் அதிகமாக விளையுது, உப்பு கம்மியாக தான் விளையுது. பார்த்தீங்களா? மனிதனோட உழைப்பை நீங்கள் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. ஒரு பொருளுக்கு மதிப்பு எதை வச்சு கொடுக்கணும், உழைப்பை வச்சு தான் கொடுக்கணும். இப்போ தான் மாறி போச்சு, உழைப்பை வச்சு தான் மதிப்பு. அந்த காலத்தில் நெல் உற்பத்தி செய்ய என்ன பண்ணணும், அப்போல்லாம் 6 மாதம் ஆகும். போய் உழுகணும், அந்த விவசாயத்தை பண்பட்ட நிலமாக மாற்றணும், நிலத்தை அதை உழுகணும், நெல் விதைக்கணும் நாற்றங்காலில், அதை பறித்து என்ன பண்ணணும், 1 மாதம் கழித்து நடவு செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 மாதம் கழித்து களையை எரித்து உரம் போடணும். என்னென்ன அதுக்கு நடுவில் நிறைய கஷ்டம்லாம் அனுபவிக்கணும். இது நான் நார்மல் ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன். களை எரிக்கணும், அதுக்கப்புறம் உரம் போடணும், அப்புறம் விலங்குகள் அதை வந்து சாப்பிடாம பகல் ராத்திரி உட்காந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதுவும் இந்த நெல் பறிஞ்சு வரப்பெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மயில் உருவி போட்டு போயிடும் எல்லாத்தையும், அதெல்லாம் விரட்டணும், பாதுகாக்கணும். அங்கேயே உட்காந்து விடிய இருக்கணும் அங்கே ஒரு ஆள். அப்புறம் டெய்லியும் தண்ணி கட்டணும், அதுக்கு குழந்த மாதிரி பார்த்துக்கணும், சும்மா இல்லை. அதுவும் 6 மாதம் நெல்லாக இருந்தாக்க 2 தரம் உரம் போடுவாங்க, ஒரு தரம் போட்டால் பத்தாது. அப்புறம் அதை அறுத்து களத்தில் கொண்டு வந்து வச்சு அடித்து அதை பிரித்து அதில் தரமானதை பிரித்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு ஏகப்பட்ட வேலை இருக்குது. 7-8 மாதம் அதுக்காக உழைக்கணும். அதே உப்பு இருக்குல்ல, அது எத்தனை படியாக இருந்தாலும் சரி, உப்புனாக்கா ஒன்றும் கிடையாது, கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வயலில் கட்டிடுவேன். இதே வயல் தான், கட்டிட்டு
வானத்தை பார்த்து அண்ணாந்து தூங்கிக்கிட்டே இருப்பேன் ஒரு 2 மாதத்துக்கு. 2 மாதம் கழித்து போனேனாக்கா அங்கே உப்பு இருக்கும். அதை யாரை தேடிட்டு போக மாட்டாங்க. விலங்கும் சாப்பிடாது, மயிலும் சாப்பிடாது, அப்படியே தான் இருக்கும். உரம் போடணும்னா எதுவும் வேணாம், நீர் ஆவியாகி உப்பு மட்டும் இருக்கும். அதை அள்ளிட்டு மட்டும் வந்தால் சரி. இவ்வளோதான் இதுக்கான உழைப்பு. அதுக்கான உழைப்பு எவ்வளவு? அப்படி தான் ஒரு பொருளை மதிப்பிடணும். அப்போ நியாயம் கிடையாது. ஒரு படி உப்பை கொடுத்துட்டு ஒரு படி நெல் வாங்கிறது நியாயம் கிடையாது. புரிஞ்சதா? ரைட். இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தயாரிக்கிறதுல அதிகமான காஸ்ட் வந்து லேபர் காஸ்ட்டு தான் ஆகும். லேபருக்கு கொடுக்குறாங்களா கூலி சம்பளம், அதுக்கு தான் ஆகும். புரிஞ்சுதா? இதே நான் வேறு ஸ்டாஃப்லாம் வச்சு எடுத்தேன்னா இன்ஸ்டியூட்டே ரன் பண்ண முடியாது. தனித்தனியாக ஆள் போட்டு எடுத்தா 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது நானே சென்னைக்கு போனால் எனக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு கிளாஸ் எடுத்தோன்னா 5000 ரூபா. சரியா? லேபர் காஸ்ட் தான் அதிகம். உழைப்புக்கு அதுதான் முக்கியம். அது ஒரு பிரச்சனை இருக்கா? அப்போ சரியாக என்ன பண்ண முடியல, அதை மதிப்பிட முடியல. எந்த பொருளை இது எதுவும் நியாயம் கிடையாது. அப்புறம் நான் நெல் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிறேன். அவன் கேப்பை வச்சுருக்கான், கம்பு வச்சுருக்கான். சரியா? ஆனால் ஒரு மூட்டை கேப்பை நெல்லை வச்சுட்டு ஒரு மூட்டை எனக்கு கேப்பை கொடுன்றேன். என்னது நெல்லா? நெல்லெல்லாம் எனக்கு செட் ஆகாது, வாழைப்பழம் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா 2 தார், நான் ஒரு மூட்டை தரேன்றான். அப்போது எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை வச்சுருக்கிறவனுக்கு நான் வச்சுருக்கிற பொருள் மேலே தேவை இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. அந்த மாதிரி ட்ராபேக் இருக்கா? இந்த மாதிரி நிறையா ட்ராபேக் இருக்குது. இதில் மெயின் இது ரெண்டும். இதை ஒழிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கருவி கண்டுபிடிக்கிறாங்க. இதில் பண்டமாற்று முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக ஒரு கருவி கண்டுபிடிக்கிறாங்க. என்னவா இருக்கும் ஈஸ்வரன்? காமர்ஸ் தானே நீங்கள்? சொல்லுங்கள் பாப்போம். என்னவா இருக்கும்? ஜிஎஸ்டியா? அஜ்ஜோ, பணமே வரல, அதுக்குள்ளே ஜிஎஸ்டிக்கு வந்துட்டீங்க. நிர்மலா சீதாராமோட பாட்டியாக இருப்பீங்க போல் இருக்கு. அதுக்கு பேர் தான் பணம். நல்லா புரிஞ்சுக்கங்க, பணம், மணி. இதை வச்சு நிறைய விஷயம் இருக்குது. நான் நடுவுலலாம் விட்டுட்டேன், இவ்வளோ டீப்பாக எடுக்கிறத விட்டுட்டேன். எனக்கா கொஸ்டின் கம்மியாக கேட்குறான், இவனை எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் எக்கனாமிக்ஸுக்கு. நம்ம தான் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் கேட்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிப்போம். எதுக்கடா எவ்வளோலாம் படிக்கணும்னு ஓடிடுறானுங்க. அதெல்லாம் சொல்லித்தரதே விட்டுட்டேன். திரும்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கனால சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் எக்கனாமிக்ஸ் 20க்கு 20 அடிக்கலாம். பார்த்துக்கோங்க. இந்தியாவில் பெரும் தற்பெருமெல்லாம் உண்மை இது தான். இந்தியாவில் எவனும் இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. நெட்டில் சும்மா போயிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். எக்கனாமிக்ஸ் சிவான்னு சொல்லிவிட்டு நான் 2010, 11 எடுத்துருப்பேன். 11, 12 இருக்கும். சென்னையில் ஐஏஎஸ் படிக்கிற கிளாஸ் எடுத்துருப்பேன். அந்த கிளாஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ சரி, ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். பணங்கிறது என்னது? பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. இங்கே நான் பண்டம் மட்டும் தான் சொன்னேன். அடுத்து பணி, உழைப்பு. இப்போ சொல்லுவேன், சொன்னேன் இல்லையா, விவசாயி இடையவா, விவசாய நிலத்தில் வேலை செய்ய, உழைப்பு கொடுத்தியா, அந்த உனக்கு இவ்வளோ நெல் தரேன், இந்த இத்தனை வாழைத்தர தரேன், பணி. அதே மாதிரி தச்சன் இருக்கான், அவனை வர வச்சு என்ன பண்ணுறேன், எனக்கு கலப்பை செஞ்சு கொடு, ஒரு கலப்பை செஞ்சு கொடுக்குறியா, ரைட், இத்தனை படி நான் உனக்கு பொருள் தரேன். எனக்கு தெரிஞ்ச கிராமத்தில் இன்னும் இருந்தது, நான்லாம் போய் முடி வெட்டிட்டு வந்துடுவேன், காசு கொடுக்க மாட்டோம். வருஷம் ஒரு தடவை நெல் கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலேருந்து. அதிலேருந்து வருதில்ல வரி வரும் எங்களுக்கு, அதுலேருந்து நெல் கொடுத்துருவாங்க வருஷத்துக்கு. அறுவடை முடிஞ்சோன்னா தை மாதம் வந்துடுவாங்க, சாக்கு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லோரும், ஒவ்வொருத்தங்களும். துணி துவைக்கிறவங்க இவங்களும் 90களில் சொல்கிறேன், இன்னும் கூட இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம். அப்போ என்ன, அது வந்து பனி தானே. பனி எப்போ வரைக்கும் இருந்துச்சு? இது 90 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டமே போட்டாங்க, 1970களிலே போட்டாங்க. அப்போ இருந்த சிஎம் குறைந்தபட்சம் என்ன பண்ண, அவனுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க விவசாயத்துக்கு. அது வரைக்குமே என்னது, பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, பண்டமாற்று முறை தான் இருந்தது. இந்த பண்டமாற்று முறையில் இருந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக வந்தது தான் அது பணம்.
பணங்கிறது ஒரு கருவி, நல்லா புரிஞ்சுக்கணும். இது உண்மையான வருமானம் கிடையாது. எது உண்மையான வருமானம்னா, உனக்கிட்ட எது பண்டம் பணி எவ்வளோ நீ நுகர்றியோ அதான் உண்மையான வருமானம். பணங்கிறது என்னது? பொய். கேட்பாங்க, உண்மையான வருமானம் எது? பின்வரும் பண்டம் பணி, அதான் உண்மையான வருமானம். பணம் உண்மையான வருமானம் கிடையாது. சரியா? ரைட். ஏன்னா இயற்கை நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு? இங்கே உள்ள பொருட்களை நுகரணும். யார் அதிகமான பொருளை நுகர்றானோ அவன் நல்லா வாழ்கிறான்னு அர்த்தம். யார் போதுமான அளவு நுகரலையோ அவன் ஒழுங்காக வாழலன்னு அர்த்தம். வாழ்க்கை தரம் சரியில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சதா? வாழ்க்கை தரம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? நீ எவ்வளோ பண்டம் மற்றும் பணியை நுகர்ற. போதுமான அளவு இருந்தாக்கா ஓகே, இவ்வளோ நுகரணும்னு இருக்குது, ஆனால் அதை கூட நீ நுகரல, அப்போ வாழ்க்கை தரம் உனக்கு எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. அப்போ அவனுக்கு மேலே கொண்டுட்டு வரணும். அவன் மேலே வளர்ந்து வந்தானா அதானது பொருளாதார வளர்ச்சி. வேறு ஒன்றுமே பொருளாதார வளர்ச்சின்னு ஜிடிபி அதெல்லாம் கிடையாது. போதுமான உணவு கிடைக்காதவன என்ன பண்ணும்? அவனுக்கு உணவு, உடை, உறுப்பினர்லாம் கிடச்சி மேலே வரணும். அதான் பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா? பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். இதை சுற்றியே தான் வரும் கடைசி வரைக்கும். பண்டம் பண்ணி விட்டுறாதீங்க. ரைட். இதாங்க என்னது மனிதனுடைய பொருளாதார வரலாறு, பொருளாதார நடவடிக்கையினுடைய. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தான்? உணவு சேகரிப்பவனாக இருந்தான். அப்புறம் என்ன பண்ணுறான்? விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான், நிலையான வாழ்க்கை. அப்புறம் என்ன பண்ணுறான்? அதனால் விவசாயம் நிலையான வாழ்க்கையினால் பண்டமாற்று முறை வருது. ஏன்னா அவனுக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கல, ஒரே இடத்துல உட்காந்துட்டான். அதேமாதிரி மனிதனுடைய தேவை என்ன இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்ச நேரத்தில் மாறிடும். ஃபஸ்ட்டு 2 ஜிலேபி தரேன், செமையாக சாப்பிடுவீங்க. 3வது என்ன ஆயிரும்? ஜிலேபி திகட்டிடும். ஏதாவது காரமாக இருந்தால் கொடுங்க, சொல்லுவோமா? அதுவும் திகட்டிடும். காரம் கூட ஆனால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுருக்கோம். அப்பயும் ஒரு ஸ்டேஜில் திகட்டிடும். அது ஐஸ்கிரீம் இருந்தால் 2 கொடுங்க, சாப்பிடுமா? மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷனுடைய மனசு எப்படி? குரங்கு மாதிரி. அப்போ ஒரே பொருளை தொடர்ந்து சாப்பிட முடியாது. இதுதான் எக்கனாமிக்ஸினுடைய பேசிக். அதை வச்சு தான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. பேஸ்ட் எடுத்துக்கங்க, அதே கோல்கேட்டு தான். போன வருஷம் பலன்னு பளிச்சுன்னு மின்னும் ஆகா ஓகாமா. இந்த வருஷம் அதில் உப்பு இருக்கான்னு கேட்பான். அடுத்த வருஷம் லவகம் இருக்கான்னு கேட்பான். அடுத்த வருஷம் அதில் அதே கோல்கேட்டு தான். அப்போ நீ போன வருஷம் கொடுத்தது பொய்யா? ஏமாத்து வேலையா? நம்மளுடைய மனநிலை, சைக்காலஜி, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த ஆடு கீடு கொடுக்குறது எல்லாமே. ஓகேவா? ரைட். ஏமாத்தணும் தான் நம்புவோம் நம்ம. சரியா? உண்மையை சொன்னால் என்ன பண்ண மாட்டோம்? நம்பவே மாட்டோம், கட்டாயம் நம்ப மாட்டோம். ஏமாற்றணும் அந்த மாதிரி. அப்போது அது பண்ட மாற்று முறை வருது. ஒரே பொருளை நுகரதில் பிரச்சனை. ஏன்னா செட்டில் லைஃபு, குறிப்பிட்ட பொருள் தான் கிடைக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்காக யோசிக்கிறான், பக்கத்தில் போய் கொடுத்துட்டு இவன் வாங்கிக்கிறான். அடுத்தது பண்டம், அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை சரி செய்கிறதுக்காக வந்தது தானே இது பணம். இப்போ பணம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாருங்கள். டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஒரு கான்செப்ட் வந்து, வேலை பகிர்வு. பணம் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிக்க பார்ப்போம். மேனேஜ்மெண்ட்டில் வேலை பகிர்வுன்னு சொல்லுவாங்க. இது மேனேஜ்மெண்ட்லாம் கிடையாது, இயற்கையாக நம்ம உடம்புலேயே நடக்குது இதெல்லாம். டிவிஷன் ஆஃப் லேபர். வேலையை பகிர்ந்துடும். இப்போ நான் நாடோடைய காட்டுக்குள்ளேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இல்லை பழமையான மெத்தடில் வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்க. காலையில் எனக்கு பல் துளக்கணுமா, நான் தான் என்ன பண்ணணும்? பல்லு குச்சி அல்லது அந்த என்ன பண்ணணும்? பல் பொடி இதெல்லாம் தயாரிக்கணும். பேஸ்ட் நான் போடுறதில்ல, அதனால் விட்டுருங்க. பல்லு குச்சி, பல் பொடி எதை ஒன்று என்ன பண்ணணும்? நானே போய் தயாரிக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு ட்ரெஸ் வேணுமா, நானே நெய்யணும். அதை வீடு வேணுமா, நானே கட்டிக்கணும். ஏதாவது கற்றுக்கணுமா, நானே தேடி கற்றுக்கணும். சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. எங்கள் டீச்சர், எங்கள் சாருங்களாம் எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கா, நானே கற்றுக்கணும். சாப்பாடு வேணுமா, நானே என்ன பண்ணணும்? போய் வேட்டையாடணும் அல்லது விவசாயம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். போத்திக்க போர் வேணுமா, நானே அதையும் நெய்யணும். எல்லாமே நானே தயாரிச்சுக்கணும்.
பணம் இல்லைன்னா அப்படி தான் பண்ணியிருக்கணும். இப்போ பணம் வந்ததுனால என்னாச்சுன்னா, நான் நடுவில் வந்த ஒரு வேலையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சமூகத்தில் கற்றுக் கொடுக்குறது, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உங்களை புரிய வைக்கிறது தான் என் வேலை. அந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இயற்கை நீதி என்னது? இந்த பூமியில் நீங்கள் ஏதாவது ஒன்று அடைஞ்சிங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். சின்ன விஷயம். ஆக்சிஜன் இருக்கிறோம், திரும்ப என்ன கொடுக்கணும்? கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தாகணும். சரியா? அதான் இயற்கை. அப்போ என்னோடய உழைப்பா? நீங்கள் என்னோடய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க? பணம் கொடுப்பீங்க. அந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? அந்த பணத்தை வச்சு தான் நான் என்ன பண்ணணும்? எனக்கு தேவையான பேஸ்ட்டு, அப்புறம் என்னது, சோப்பு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு எல்லாத்தையும் அமைச்சிக்குவேன். பணம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இப்போ இதெல்லாம் நானே தயாரிக்கணும், நானே உழைக்கணும் இது எல்லாத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் பேஸ்ட்டாக பல்பொடி தயாரிக்கிறவனுக்கு அவன் நம்ம ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் பல்பொடி அவன் தயாரிப்பான். இன்ஜெக்ஷன் பல்பொடி வச்சுக்கோங்க, அவன் தயாரிப்பான். அவன் நம்ம ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் அவனோட வேலை அதுதான், அவனுக்கு வருமானம். துணி நெய்கிறானா, நம்ம ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் துணி அவன் நெய்வான். நான் காசு கொடுத்துட்டு துணி வாங்கிக்குவேன். எவ்வளோ வேலைக்குப்பான், அவன் உழைப்புக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான். உழைப்பு, ரா மெட்டீரியல். நீங்கள் கொடுத்தீங்களா பணம், அதை கொடுத்துட்டு நான் வாங்கிக்குவேன். அரிசி வேணுமா, விவசாயி எவ்வளோப்பா வேல்யூ, பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வாங்கிக்குவேன். அப்போ இந்த ட்ராபேக்லாம் என்ன ஆயிடுச்சு? அவுட்டு. தேவையானதை வாங்கிக்கலாம், விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அதேமாதிரி அந்த பொருளை என்ன பண்ணலாம்? மதிப்பிட்டு பணத்தை வச்சு தான் மதிப்பிடுவாங்க. ஒரு மீட்ரு துண்டு 100 ரூபா, எதை வச்சு மதிப்பிடுறோம்? பணம். அப்போ பணம் அப்படிங்கிறது என்னது? ஒரு மதிப்பீட்டு கருவி, பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு கருவி. சரியா? ஆமாம், இதான். அப்போ இந்த வேலையை பகிர்ன்ற கான்செப்ட் வரும். எல்லா வேலையும் நானே செய்யணும். இப்போ என்ன பண்ணிட்டேன்? என் வேலையை பிரித்து நிறைய பேர் செய்கிறாங்க, வாங்கிக்கிறோம். ஆனால் இதில் நிறையா நெகட்டிவ் இருக்குது. பணத்தை என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நான் உழைப்பு நிறையா போட்டு நிறையா சம்பாரித்து பணத்தை சேமித்து வச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் என் மகள் இவங்களாம், அவங்களுக்கு அந்த பணம் போகும். அவங்க எந்த பொருளாதார ஆக்டிவிட்டியில் எந்த உழைப்பும் செய்ய மாட்டாங்க, அந்த பணத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெஞ்சுக்காரெலாம் அப்படி தான் இருக்கான். அவங்க முன்னோரு உலகம் ஃபுல்லாக அடித்து போட்ட பணம் அதெல்லாம். அவங்க பசங்க எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட மாட்டாங்க. ஜாலியாக சாப்பிட்டு என்டர்டெயின்மெண்ட் தான். மிஞ்சி போனால் கேம் விளாடுவான், கூத்தடிக்கிறது, கும்மால் அடிக்கிறது, அவ்வளோதான். சரியா? ரைட். மற்றவங்களாம் என்ன பண்ணுவான்? பணம் இல்லாதவன். இப்போ நார்மலாக அதை விட்டுருங்க. பணத்தில் உள்ள ட்ராபேக் இது. அப்போ ஃபியூச்சருக்கு சேமித்து வச்சுருவோம். ஒரு இடத்துல பணம் குமிஞ்சு கிடக்கும். இப்போ அதானி அம்மானிலாம் பாருங்க, அவன்லாம் என்ன வேலை செய்கிறான்? 3000 கோடி ரூபாயில் கல்யாணமா? 3000 கோடி. அடியே அப்பா, 1 கோடி கொடுத்தாவே போதும். ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்கட்டுமே, நிறைய பேர் பொழைச்சிருவான். ஏன்னா அவங்க தாத்தன் அவங்க அப்பா சம்பாரித்து குமிச்சு வச்சுட்டானுங்க. அப்போ என்ன, ஒரு பக்கம் பணம் குமிஞ்சிக்கிட்டே போகும், சாப்பாட்டு வழியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. டெய்லியும் 12 மணி நேரம் உழைப்பான் ஒருத்தன், வருமானம் இருக்காது, சாப்பாட்டு கஷ்டப்படுவான். எப்படி ஒரு நிலை? அது நெகட்டிவ் விடுங்க, பாசிட்டிவ் இதெல்லாம். எல்லோரும் எல்லாமே உற்பத்தி பண்ண வேணாம், நிறைய பேர் பிரித்து எல்லாம் நிறைய பொருள் நுகரலாம். இப்போது ஆமாவா? இதெல்லாம் பாருங்கள், இந்த இன்டர்நெட்டில் இப்போ யூஸ் பண்ணுறோம், எத்தனையோ பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே உட்காந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மவுஸு ஒருத்தன் உழைச்சி தயாரிச்சது, இந்த பேனா, இந்த பில்டிங்கு, இந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் 100 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தன் தயாரிக்கிறான். அவனுக்கு வருமானம். இதெல்லாம் இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஓகேவா? வேறு என்னமோ சொல்ல வந்தேனே. ரைட், பணம். அது நெகட்டிவ், இது ப்ளஸ்ஸு. அப்போ பணத்தினால தானே அது ஒருத்தன் நிறையா பொருளை நுகர முடியுது. வேலை பகிர்வு கான்செப்ட் இதெல்லாமே வந்துச்சு. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? பொருளாதாரம்னா என்ன, பொருளாதாரத்தில் வரலாறு எப்படி இருந்துச்சு, நம்ம முன்னோர்களுடைய வரலாறு இன்றைக்கி எப்படி லெவலில் இருக்கும். அடுத்தது இது அப்படியே இது எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு திரும்ப ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள், அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ முதல்ல நாணயம் பயன்படுத்தினா, சிந்து சமவெளி மக்கள் எதை பயன்படுத்தினாங்க? பெரும்பாலும் வியாபாரம் செஞ்சாங்க, விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டாங்க,
நகர வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. பொருளாதார நடவடிக்கை தான் அது. பெரும்பாலும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஆர்பி இது ஒரு கொஸ்டின். அங்கே டிஎன்பிசியில் போன தடவை இது கொஸ்டின். இப்போ நான் பேசுனது சிந்து சமவெளி மக்கள் என்ன மாதிரியான நாகரிக வாழ்க்கை வாழ்ந்தனர், நகர வாழ்க்கை, கிராம வாழ்க்கை, நாடோடி வாழ்க்கை இருந்துச்சு. நகர வாழ்க்கை அவங்க. சரியா? ரைட். அந்த மாதிரி இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணணும். நான் தான் சொல்லுவேன், ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸு, ஜியாகிரஃபி முடிச்சிருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி படித்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பார்த்தோம். அப்புறம் 2 முக்கியமான டேர்மு. என்னது? பண்டம்னா என்ன, பணினா என்ன, குட்ஸ்னால் என்ன, சர்வீஸ்னால் என்ன. ஓகேவா? இதோடு இருக்கட்டும். அதே மாதிரி மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கை 3ஆக பிரிப்பாங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்சரி செக்டார். அதான் சொல்ல வந்தேன், இதோட ரிலேட்டட். முதல் நிலை தொழில் ஜியாகிரஃபியில் பார்த்தோமா? முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், எஸ்ஆர்பியில் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்? இப்போ எடுத்து பாருங்கள். நீங்கள் கண்டது கிடையாது தேடாதீங்க. ஆமாம், அங்கங்கே சுற்றாதீங்க. வேறு மெட்டீரியல்லாம் தொடவே தொடாதீங்க. 3ஆம் நிலை தொழில். நேற்று தான் பார்த்தாத அந்த கொஸ்டினை. விவசாயம் எந்த துறையில் வரும்? வந்துச்சா? எந்த துறை? எடுத்து பாருங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார். அப்புறம் ஒரு கொஸ்டின் வந்திருந்தா கோரியாலிஸ் விசை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சா? கோரியாலிஸ் விசை எடுத்து பாருங்கள், இருக்கும். அப்புறம் சைக்ளோன் வட கோளத்தில் எந்த திசையில் சுற்றும்? அது ஒரு கொஸ்டின் போனதில் எல்லாமே. அடுத்து டெர்சரி செக்டார். மனிதனுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? இப்போ அதை 3ஆக பிரிப்பாங்க. இப்போ ப்ரெசன்ட்டில் முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை. முதல் நிலை தொழிலுக்கு பிரைமரி செக்டார், இரண்டாம் நிலை தொழில் செகண்டரி செக்டார், மூன்றாம் நிலை டெர்சரி செக்டார். முதல் நிலை தொழிலுங்கிறது என்ன? முதல் நிலை, இரண்டாம் நிலை ரெண்டும் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும். சரியா? கவனிங்க, கூட்ஸு பண்டங்கள். கூட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம்? ஆமாம், இதில் முதல் நிலை தொழில் இயற்கையிலேருந்து வளங்களை பிரித்து எடுக்கிறது. விவசாயம், மரம் வெட்டுதல், வேட்டையாடுதல், சுரங்க தொழில், அதெல்லாம் முதல் நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில் ரா மெட்டீரியல்ஸை, மூலப்பொருளை, அதான் முதல் நிலை தொழிலேருந்து வருதில்ல மூலப்பொருள், அதை முடிவுற்ற பொருளாக மாற்றணும். இப்போ முதல் நிலை தொழில் உற்பத்தி ஆகிறது பருத்தி. அந்த பருத்தி என்னவா மாற்றுறாங்க? சட்டையா, துணியா, கயிறா, சரியா, சேலையா, வேஷ்டியாக மாற்றுறது இரண்டாம் நிலை தொழில். இங்கே நிலக்கரி வெட்டி எடுப்பான். சரி, நிலக்கரி விட்டுருங்க. இரும்பு தாது இங்கே வெட்டி எடுப்பான். அதை உருக்கி எடுத்து காராவோ, பைக்காவோ அல்லது குண்டூசியாவோ தயாரிக்கிறது எங்கே? இரண்டாம் நிலை தொழில். இங்கே நெல் உற்பத்தி பண்ணுவான். நெல் அரைக்கிறது இரண்டாம் நிலை தொழில். அரைச்சி அரிசியாக மாற்றுறது. ஹோட்டல் அந்த அரிசியை வாங்கி சாப்பாடாக மாற்றி விற்கிறது, அதெல்லாம் இதில் வரும் இரண்டாம் நிலை தொழில். ஓகேவா? ரைட். இது அடுத்து மூன்றாம் நிலை தொழில். கொஸ்டின் சோர்ஸஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சுல சிலபஸில் பார்த்தோம்ல, டிஎன்பி சிலபஸில். அதுதான் எந்தெந்த துறையில் எதில் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்குது, எதில் அதிகமான வருமானம் கிடைக்குது, அதில் நான் அப்புறம் லிஸ்ட்டு தரேன். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சரியா? அதிகமான வேலை வாய்ப்பு இதில் கிடைக்கும், வேலை வாய்ப்பு. பட் அதிகமான வருமானம் இதில் கிடைக்கும். இப்போது அட் ப்ரெசன்ட் தமிழ்நாடு இந்தியாவோட ஸ்டேட்டஸு, இந்தியாவோட நாட்டு மக்களுடைய மொத்த வருவாய் எதில் அதிகமாக கிடைக்குதுன்னா எது? மூன்றாம் நிலை தொழில். பட் அதிகமான வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்குதுன்னா இது முதல் நிலை தொழில். கொஸ்டின் ரெண்டுமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து மூன்றாம் நிலை தொழில் தான் அது
சேவைத்துறை பார்த்தோம் இல்லையா மேலே சேவை, இது ரெண்டும் கூட்ஸு, இது சேவை ப்ரொடக்ஷன். வியாபாரம், டிரான்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸு, பேங்க்கு, டாக்டரு, லாயரு, எஜுகேஷன். சரியா? இதெல்லாமே இதில் வரும். ஹாஸ்பிட்டல், இதெல்லாமே என்னது மூன்றாம் நிலை சொல்லும், சர்வீஸ் செக்டர். அவ்வளோதான், இதோட இருக்கட்டும். நாளை பார்ப்போம். நாளைக்கு இருக்குது கிளாஸு, எக்கனாமிக்ஸு தான். ரைட், பார்ப்போம். ஏன்னா பேசிக்கலி என்ன இருக்கா அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.